தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை காலை புயலாக மாறும் என கணிப்பு. அடையாறு முகத்துவார பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு. சென்னை, செங்கல்பட்டு, அரக்கோணம் உள்ளிட்ட ஊர்களில் விட்டு விட்டு பெய்யும் மழை. வேலூர், தேனி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை கொட்டி தீர்த்தது. நெல் ஈரப்பதம் குறித்து செங்கல்பட்டு, நாமக்கல் மாவட்டங்களில் ஒன்றிய அரசின் குழுவினர் ஆய்வு. திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் இன்று ஆய்வு செய்கிறார்கள். குடியாத்தம் அருகே மோர்தானா அணை கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு கிராமத்திற்குள் புகுந்த வெள்ளம். கிராம மக்களை பத்திரமாக மீட்ட மீட்புத் துறையினர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை சூரசம்ஹார விழா. கோயில் வளாகத்தில் நடந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை ரசித்த பக்தர்கள். பத்து நாட்களுக்கு பிறகு குற்றாலம் மெயினருவியில் குளிக்க அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் அனுமதி அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. கோவை அருகே நொய்யல் ஆற்றில் நடந்து சென்ற ஒற்றை காட்டு யானை. பார்த்து போ என பொதுமக்கள் விரட்டிய காட்சிகள் இணையத்தில் வைரல். பீகாரில் ஆட்சி அமைத்த 20 நாட்களில் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க சட்டம் நிறைவேற்றப்படும். இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதி. இரட்டை எஞ்சின் ஆட்சி நடைபெறும் பீகாரில் ரயில் பயணங்கள் மனிதாபிமானமற்றதாக உள்ளது. ரயில் கூரை மீது அமர்ந்து கொண்டு பயணிக்கும் நிலைக்கு மக்களை தள்ளியதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கொடைக்கானலில் அனுமதியில்லாத அருவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்ல தடை. விதிகளை மீறி சென்றால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸை ஒட்டி 1500 கிலோ எடையில் தயாராகும் பிரம்மாண்ட பிளம் கேக். 200 கிலோ உலர் பழங்கள், 60 லிட்டர் மது வகைகளை சேர்த்து கலவை தயாரிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாக சதுர்த்தி விழா கோலாகலம். பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி தயார்களுடன் எழுந்து பக்தர்களுக்கு காட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.